ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். ஆஃப்டர் லாங் டைம். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான தக்க டைம் இப்போ தான் கிடச்சிது. என்னென்னா, நமக்கு தெரியாமலே நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம இனத்துக்கு, நம்ம இன சேவல்களுக்கு நாம் துரோகமாக பண்ணுறோம். ஸோ அந்த விஷயம் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் ஒரு தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சு பண்ணுறோமா தெரியாமல் பண்ணுறோமான்னு தெரியல. பட் இந்த விஷயத்தை நாம் பண்ணுறோம். அது கொஞ்சம் நுணுக்கமாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த தவறை கொஞ்சம் திருத்திக்கிட்டு இதில் ஒரு முயற்சியில் ஈடுபடுங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு தம்பி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாள்பட்ட சளி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன எல்லா மெடிசனும் நான் கொடுத்துட்டேனே. மற்ற வீடியோவில் சொல்கிறவங்களுடைய மெடிசனும் நான் இதில் கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லக்கூடிய எல்லா மெடிசனுமே நான் கொடுத்துட்டேன். பட் இந்த கரா சரியாக மாட்டுது. இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இதுக்கு நம்ம வீட்டில் நடந்த ஒரு 2 சேவலுக்கு இதே பிரச்சனை தான். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக கரா இருந்தது. கடைசியாக அதை ஒரு வழியாக சுலபமான ஒரு முறையில் அதை சரி பண்ணேன். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாம் நோய் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு போடக்கூடிய ஒரு தடுப்பூசியில் இந்த இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை என்னால் வெளிப்படையாக அந்த மருந்து பேர் அது இப்படி அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் நான் சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட லைனேஜை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை வெளியிலேருந்து எடுக்கும்போதும் இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் உள்ளே போய் ஆராய்ஞ்சு பார்த்து நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக நாம் எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கட்டாக இருக்கட்டும், இரத்த கழிச்சல், வெள்ளை கழிச்சல், இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி, ஸோ இந்த மாதிரி இதுகளாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இளம் குஞ்சிகளில் இருந்து ஒரு சில தடுப்பூசிகளை ஃபாலோ பண்ணுவோம். அதில் ஒரு சில தடுப்பூசிகள் பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. அதை எப்படி நம்ம சரி பண்ணணும், எதனால் அந்த தடுப்பூசியை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி சொல்கிறது, இந்த முறை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ஒரு கவர்ச்சியை காமிச்சு மக்களை தன் பக்கம் நிறுத்தி ஒரு இனத்தை அழிச்சிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று கட்டுப்பாடு, அதாவது கட்டாயப்படுத்தி ஒருத்தரை தன் பக்கம் இழுத்து அந்த இனத்தை அழிச்சிடலாம். அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் அது. இன்னொன்று அன்பு காமிச்சு ஒரு இனத்தை நம்ம வசப்படுத்தி அழிச்சிடலாம். இது ஒரு வகை. ஸோ இந்த மாதிரி இந்த 3 வகையிலும் இருக்குது. கருணை காட்டுறது போல் ஒரு இனத்தை அழிக்கிறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்கிறது அந்த ஒரு விஷயம்தான். ஸோ ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய இந்த பாரம்பரிய மிக்க லைனேஜ் சேவல்களை கருணை காட்டுவது போல், இதோட நோய் வராமல் தடுப்பது போல் ஒரு சில விஷயங்களை சொல்லி ஒரு சில மருந்துகளை கொடுத்து இதுக்கு ஒரு விதமான நோய்களை உண்டாக்குறாங்க. அந்த மருந்துகளை எப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நடுவில் விட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தில் ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கோழிக்கு இந்த மருந்து போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மருந்து அதோடைய ஜீனில் கலந்து அந்த சேவல் கோழி சாகிற வரைக்கும் அது உடம்புல இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரே வாட்டி தான் போடுவீங்க, அது சாகிற வரைக்கும் இருக்கும். இந்த மருந்து இது எந்த பெட்டை கூட இன சேர்க்கை செய்யுதோ அந்த பெட்டைக்கும் பரவும், அந்த பெட்டையிலேருந்து பிறக்கக்கூடிய குஞ்சுகளுக்கும் அந்த பரவும். அது அப்படியே தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த மெடிசனை விட்டுட்டீங்க, அது இனச்சேர்க்கை பண்ண பெட்டைக்கு போடலை, அது அதால் பிறந்த ஒரு குஞ்சுகளுக்கு அது போடலைன்னா அது ஒரு வகையான
நோய்களை உண்டாக்கும். அந்த நோயை நிறைய பேர் இப்போ எதிர்கொண்டிருக்கிறீங்க. அதோட மெயின் ரீசன் என்ன, அந்த என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சுக்கா. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் என்னோடய சேவல் கோழிகளை நல்லா பார்த்துக்கிறேனே, நல்ல தீனி கொடுக்குறேனே, கரெக்டான நேரத்தில் டிவார்மிங் பண்ணிடுறேனே, ரொம்ப சத்தான ஆகாரங்கள் கொடுக்குறேனே, ஆனால் இருந்தாலும் சுக்கால வந்துருச்சுண்ணே, ஈரல் வீங்கி போய் செத்து போயிடுச்சுண்ணே, சுவாச குழாய் வெடித்து செத்து போயிடுச்சுண்ணே, சுவாசமே இல்லைண்ணே, வாய் திறந்து மூடுதுண்ணே. ஸோ இந்த மாதிரி நோய்களில் இறந்து போகுதுண்ணே, கரெக்டான தடுப்பூசி ராணிக்கெட்லாம் போட்டு தானே வச்சுருக்கேன், அப்படி இருந்தும் இறந்து போகுதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையான மெடிசன் நோய்கள் வர்றதுக்கு ரீசன் அந்த ஒரு மெடிசன் தான். அந்த மெடிசன் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த இன்குபேட்டரில் பொறிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரே நாளில் 1000 குஞ்சு, ஒரே நேரத்தில் 2000-3000 குஞ்சுகள் பொறிக்கக்கூடிய திறன் உள்ள இடத்துல மட்டும்தான் இந்த மருந்தை பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது ஒரே நேரத்தில் எல்லாத்துக்குமே போடக்கூடியது. நம்மளுடைய நாட்டுக்கோழி இனங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 12 முட்டை அடை வைக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி மதியம் ஒன்று மூக்குத்தி இருக்கும், சாயந்தரம் அது பிறக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மூக்குத்தி இருக்கும், நைட்டு மிட் நைட்டில் அதுவே பிறக்கும், ஒன்று விடிய காலையில் பிறக்கும். ஸோ அந்த டைமிங் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால நாட்டுக்கோழிங்களுக்கு இதை வந்து போட முடியல. ஸோ அதனால் இன்குபேட்டர்னு ஒரு மிஷினை கொண்டு வந்து அதில் எல்லா முட்டையும் வச்சு அதில் ஒரே நேரத்தில் பிறக்க வச்சு இந்த மருந்து அதில் செலுத்தி இந்த கோழிகளை நல்லபடியாக வளர வச்சு நோய்கள் வராமல் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் வளர்த்து அதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஸ்டார்ட் ஆகும். அந்த மருந்து அது உடம்புல கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கு நீங்கள் கம்பல்சரி அந்த மருந்து அடுத்த தலைமுறைக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போடலை அப்படின்னா ஈரல் வீக்கம் வந்து இது வந்து சுக்கால வந்து இறந்து போயிடும். ஸோ நிறைய பேருக்கு சுக்கம் எதுக்கு வருதுன்னு தெரியாமல் நிறைய பேர் போராடிட்டு இருப்பீங்க. அதுக்கு இதுதான் ரீசன். ஸோ அந்த மருந்து பேரை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அது ஒரு வேறு விதமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் மருந்து பேரை சொல்ல மாட்டேன். அதனால் நீங்கள் வளர்க்கக்கூடிய விதத்தை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இது இன்னொரு மூலியமாகவும் பரவுது. என்னென்னா ஆக்சுவலாக இந்த மருந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிராய்லருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மருந்து வந்து பிராய்லருக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம கோழிங்களுக்கு எப்படி தாக்குது, நம்ம நாட்டு இன கோழிங்களை எப்படி அழிக்குதுன்றதை நான் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அந்த கரையான் உற்பத்தி பண்ணுவாங்க புரத சத்துக்காக, கோழி குஞ்சுகளுடைய வளர்ச்சிக்காக. கிராமப்புறங்களில் பண்ணையாளர்களோ இல்லை தனிப்பட்ட முறையில் வளர்க்குறவங்களோ கரையான் உற்பத்தி பண்ணுவாங்க. அதில் நல்ல ஒரு புரத சத்து இருக்குது. ஸோ கரையான் உற்பத்தி பண்ண முடியாத இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா புழுக்களை உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இந்த புழுக்கள் ஒரு காலத்தில் எப்படி உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கிய பொருட்கள், இந்த பழ வகைகள், காய்கறி வகைகளை போட்டு அந்த புழுக்களை வந்து வளர்ப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சு, நம்ம மனுஷனுக்கு கொஞ்சம் ஆசை அதிகம், எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ இந்த புழுக்கள் வந்து இந்த இயற்கை முறையில் அதுங்களுக்கு தீவனம் போட்டு அதுங்களுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்றதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிராய்லர் கோழிகளை போட ஆரம்பித்தாங்க. இறந்து போன பிராய்லர் கோழிகளை போட ஆரம்பித்தாங்க. இதுங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த புழுக்கள் வந்து வேகமாக வளர ஆரம்பிச்சுது, வேகமாக வெயிட் போட ஆரம்பிச்சுது. இதை வந்து பேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணையாளர்களுக்கு, கோழி வளர்க்குறவங்களுக்கு இதை வந்து சேல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த புழுக்களை சாப்பிடும்போது இந்த பிராய்லர் கோழிக்கு ஆல்ரெடி அந்த மருந்து செலுத்தப்பட்டிருக்கு, அது இறந்து போயிருக்கு. அதை இந்த புழுக்கள் சாப்பிடுது. அந்த மெடிசன் இந்த புழுக்களோட உடம்பில் இருக்கும். இந்த புழுக்களை இந்த இளம் குஞ்சுகள் சாப்பிடுது. அந்த மெடிசன் இந்த இளம் குஞ்சுங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா இது வந்து காலி, ஈரல் வீக்கம் வந்து இறந்து போயிடும். இதுதான் அந்த மெடிசனுடைய ஒரு சைடு எஃபெக்ட். ஈரல் வீக்கம் வந்த உடனே சேவலோ பெட்டையோ கோழிகள் சுக்கால போயிடும். ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த ரசாயனம் அப்படின்னு வந்ததுனால இப்படிப்பட்ட மெடிசன் அதோடைய ஜீனில் கலந்து அதோட அடுத்த தலைமுறையில் வந்து இந்த இனமே காலி ஆகுது. ஸோ இதுதான் இது உள்ளே இருக்கக்கூடிய ரீசன். அதனால் நீங்கள் எப்படி வளர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். இயற்கை நமக்கு கொடுத்தது தான் இந்த நாட்டுக்கோழிகள். இதை வந்து நம்ம பாரம்பரியமாக எடுத்து அதோட திறனை தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு கலையாக மாற்றிருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த இயற்கையில் வளர்க்கப்பட்ட கோழிகளை இயற்கை முறையிலே வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் குஞ்சு பிறந்ததுமே முதல் நாளில் கருப்பட்டி தண்ணியிலேருந்து, சக்கரை தண்ணி கூட கிடையாது, கருப்பட்டி தண்ணியிலேருந்து இதை வளர்த்துக்கிட்டு வரோம். ஓகேங்களா? இதை வளர்த்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ராணிக்கெட் டிசீஸ் வராமல் இருக்கிறது ஆர்டிவிக்கே கம்பல்சரி போடலாம். நான் லசோட்டா கூட போட மாட்டேன், ஆர்டிவிக்கே போடுவேன்.
ஏன்னா அந்த மருந்து மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை மட்டும்தான் பயன்படுத்துவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதே ஆர்டிவிகே மட்டும்தான். அதன் பிறகு ஃபுல்லாக இயற்கை முறையில் தான் அதுக்கு எல்லாமே மருத்துவமும் நடக்கும். ஸோ ஆரோக்கியமாக வளருது. ஆர்டிவிகேவை தவிர்த்து எந்த ஒரு மெடிசனும் எந்த ஒரு தடுப்பூசியும் போட்டுறாதீங்க. சிம்பாலிக்காக நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இனத்தை நாமளே அழிக்கக்கூடாது. அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இயற்கை முறையில் வளர்க்க கற்றுக்கங்க. ஏன்னா இயற்கை நமக்கு கொடுத்த சொத்து இது. இதை நம்ம இயற்கையாகவே பாதுகாத்து வளர்த்துக்குவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இனத்தை கருணை காட்டுவது போல் அழிக்கிறதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்த வேண்டாம். அது எதுன்னு நம்மளால் ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் ஆர்டிவிகேவை தவிர்த்து வேறு எந்த ஒரு தடுப்பூசியும் போடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ ஒரு பண்ணையாளர்கிட்டேருந்து நீங்கள் சேவல் எடுக்கிறீங்க, நல்ல சேவல்னே, நல்ல 4 களம் பறந்தது, அதை வச்சு ப்ரீடு பண்ணியிருக்கிறாரு, அதை விற்கிறாரு அப்படின்னும்போது அவர் பல்காக அதில் ப்ரீட் எடுக்கும்போது அவர் கம்பல்சரி அந்த தடுப்பூசியை போட்டிருப்பார். அப்போ அந்த தடுப்பூசி வந்து நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு பெட்டைகளை மெரிக்கும் போது அது அதுக்கு பரவும், அதோட குஞ்சுகளுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கம்பல்சரி அதோட குஞ்சுகள் பிறக்க நீங்கள் அந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். போடலை அப்படின்னு ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஈரல் வீக்கம் வந்து இறந்துடும். ஓகே, இப்போ சண்டை கோழிகள்ன்றது பார்த்திங்கன்னா பல கைகள் மாறுது. அதனால் இந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. இதனால தான் சுக்கா நோய் வருது, இதனால தான் ஈரல் வீக்கம் வருது. அந்த மெடிசனுடைய சைடு எஃபெக்ட் அது தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரணும். போடலைன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு சேவலுக்கு போட்டுட்டிங்க, ஒரு இளம் குஞ்சுக்கு போட்டுட்டிங்கன்னா அது வளர்ந்து சேவல் ஆகிடும், இல்லை வளர்ந்து பெட்டை ஆகிடும். அதுலேருந்து வரக்கூடிய குஞ்சுகளுக்கு நீங்கள் கம்பல்சரி அந்த மெடிசன் போடணும். போடலைன்னா அதோட தாக்கம் அப்படியே வந்து சைடு எஃபெக்டாக மாதிரி ஈரல் வீக்கம், சுக்கா இதை வந்து அந்த கோழி காலி பண்ணிவிடும். ஸோ இப்படி என்ன ஆகுனா அந்த ஒரு தலைமுறையே அப்படியே காலி ஆகுறதுன்றனால அந்த மெடிசனை தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த இன்னொரு கொஸ்டினுக்கு போவோம். நாள்பட்ட சளி நிறைய பேர் சொல்லுவீங்க என்கிட்ட, அண்ணே இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், பட் வேறு விதமாக சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நெஞ்சில் எப்படி சொல்கிறது, நெஞ்சில் கட்டியாக இருக்கும் இந்த சளி. கரா மட்டும் கேட்குதுண்ணே. நைட்டில் கோழி அடைஞ்சதுக்கப்புறம் கூண்டு கிட்ட போனால் கொர்ன்னு சவுண்டு மட்டும் கேட்குது. நான் நீங்கள் சொன்ன அமாக்சிலின் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அஜித்ரால் கொடுத்துட்டேன், என்னென்ன இன்ஜெக்ஷன் இன்ட்ரோஃப்ளெக்ஷன் அது இதுன்னு எல்லாமே நான் அடிச்சிட்டேனே, ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. பெரிய பெரிய ஆட்கள் சொல்லக்கூடிய மருந்தெல்லாம் கூட வாங்கி நான் யூஸ் பண்ணிவிட்டேன், பட் ரிசல்ட் இல்லை. இதுக்கு என்ன பண்ணுறதுண்ணே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதனால் நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம சொன்ன மருந்து தப்போ, ஆனால் நமக்கு செட் ஆகுதே அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வரும். இப்போ என்னோடய கோழிங்களுக்கு சளி கரா கொஞ்சம் சவுண்டு கேட்டுருச்சு அப்படின்னாலோ, இல்லை தலையை ஆட்டிடுச்சினாலோ, இல்லை வாயில் எப்பவுமே ஈரமாக இருக்குதுனாலோ உடனடியாக நான் அமாக்சிலின் 250 கொடுத்துருவேன். 3 மணி நேரத்தில் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். மறுநாள் கோழிக்கு சேவல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு 2 சேவல்களுக்கு 2-3 பெட்டைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரா ஃபால்ட் இருந்தது. ஒரு பெட்டைக்கு தான், ஒரு பெட்டை 2 சேவலுக்கு இருந்தது. நைட்டு நம்ம 3 இடத்துல வீட்டிலே கூண்டு வச்சுருப்போம். நான் பைக்கு விடுற இடத்துல ஒரு கூண்டு வச்சுருப்பேன். நான் நைட்டு 11 மணிக்கு வந்து வண்டி விடும்போது வண்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொர்ன்னு சவுண்டு மட்டும் கேட்கும். எந்த கூண்டுலேருந்து கேட்குதுன்னு பார்த்தா ஒரு சேவலுக்கு வாயிலேருந்து கொர்ன்னு சவுண்டு. இதுக்கு நான் தொடர்ந்து 6 நாள் 7 நாள் அமாக்சிலின் கொடுத்துட்டேன், சரியாகலை. அந்த சவுண்டு அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது இது வந்து நெஞ்சு சளி. சளியில் பார்த்திங்கன்னா பல வகை இருக்குது. மழை காலத்தில் பிடிக்கிற சளி வந்து பார்த்திங்கன்னா ஒழுகிடும். ஸோ நீர் மாதிரி ஒழுகிட்டு அதுக்கப்புறமா தான் அது கெட்டியாகும். இதை வந்து அமாக்சிலினில் அஜித்ராலில் சரி பண்ணிடலாம். வெயில் காலத்தில் ஹீட்டில் பிடிக்கக்கூடிய சளி பார்த்திங்கன்னா நெஞ்சு சளின்னு சொல்லுவோம். இது மஞ்சள் கலரில் இருக்கும், ரொம்ப டால்டா மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. இந்த இதயம் பகுதி இந்த நெஞ்சில் பிடிச்சிருச்சுன்னா சீக்கிரத்தில் விடாது. இதுக்கு நீங்கள் என்ன மெடிசன் போட்டாலும் மதிக்கவே மதிக்காது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சளியை கரைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு நெய் டப்பா எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டீங்க, நல்லா கெட்டியாகி போச்சு. இப்போ நீங்கள் அதை ஊற்றி சாப்பிடணுன்னா முடியாது. அந்த நெய்யை உருக்குனா தான் அதுக்கான அளவோடு ஊற்றி சாப்பிட முடியும். இல்லைனா நீங்கள் இஷ்டத்துக்கு அப்படியே சுரண்டி போட்டுக்குவீங்க, அது அளவு அதிகமாகிடும், அளவு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா அந்த நெய்யை வந்து உருக்குனா தான் நம்ம 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ நமக்கு தேவையானது ஊற்றிக்க முடியும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட். இந்த சளியை நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் இது மதிக்கவே மதிக்காது. இந்த சளியை ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சளியை போக்க முடியும். இந்த சளியை எப்படி கரைக்கணும், நான் எப்படி கரைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் சூப் வாங்கிட்டு வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக என்னோடய பாட்டி சொன்ன வைத்தியம் தான் இது. ஆட்டுக்கால் சூப் வாங்கி அதில் கோழிங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ 1 சிட்டிக்கையோ 2 சிட்டிக்கையோ பெப்பர் போட்டுட்டு, நமக்குன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம்,
பட் கோழி சேவல்னு வரும்போது ஒரு சிட்டிக்கே போதும். போட்டு நல்லா கலந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ml கொடுத்தேன் நான். 2 ml ஆட்டுக்கால் சூப்பு. நல்லா சூடாக இருக்கிற சூப்பை எல்லாம் சூடு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் அடையில் ஊற்றி ஒரு 3 நாள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொர்ருன்றது நின்று போச்சு, தலையாட்ட ஆரம்பிச்சிருச்சு. தலையாட்டினாலே தெரிஞ்சிச்சு சளி கரைஞ்சி போச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 நாளில் அமாக்சிலின் கொடுத்தேன். சேவல் பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நான் வீடியோவில் பேசியிருக்கிறப்ப என் பின்னாடி கூவிட்டு இருக்கு பாருங்கள், அந்த சேவல் தான் இப்போ கூவுறாரு பார்த்தீங்களா. கொஞ்சம் லென்த்தாக கூவும், அது மட்டும்தான். நம்ம வீட்டில் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக கூவுற சேவல்கள், அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தாக கூவும். இவரே தான் இப்போ கூவுனார் பார்த்தீங்களா, இந்த சேவல் தான். இன்றைக்கி பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த நெஞ்சு சளி கரைஞ்சி நாள்பட்ட கரா சரியாகும். ஸோ இப்போ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு பயனுள்ள பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.